2019ஆம் ஆண்டு உலகையே புரட்டி போட்ட கோவிட்-19 வைரஸ் அதன் பிறகு புது வடிவங்களில் இன்னமும் மக்களை பயமுறுத்தி வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் உலக அளவில் SARS-CoV-2 வகை தொற்று அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்தது. மேலும் தென்கிழக்கு ஆசியா, மத்திய தரைக்கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பகுதிகளில் இந்த புதிய வகை நோய் தொற்று பரவல் அதிகமாக காணப்படுவதாகவும் கூறியிருந்தது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியிருந்தது. இதுவரை கேரளாவில்தான் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1435 ஆகும். அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் 506 பேரும், குஜராத்தில் 338 பேரும், டெல்லியில் 483 பேரும், கர்நாடகாவில் 253 பேரும், தமிழகத்தில் 189 பேரும் கொரோனா தொற்று சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரே நாளில் அதிகபட்சமாக குஜராத்தில் புதிதாக 59 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கடுத்தபடியாக கர்நாடகத்தில் 58 பேரும், மேற்கு வங்கத்தில் 41 பேரும், தமிழகத்தில் 26 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் 4026 பேர் கொரோனா பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் கொரோனாவின் NB.1.8.1, NJ.1, LF.7, XFG ஆகிய ஒமிக்ரான் வகை வைரஸ்களே இப்போதைய பரவலுக்கு முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது. தற்போது பரவும் கொரோனா வைரஸ் மிகவும் கடுமையானது அல்ல என்று கூறும் மருத்துவர்கள் அதற்காக புதிதாக பூஸ்டர் தடுப்பூசி தேவையில்லை என்று தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்ட காரணத்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் கொரோனா வைரசுக்கு எதிரான நோய் சக்தியுடன் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுவாகவே தடுப்பூசி மருந்தின் வீரியம் குறைந்துவிட்டாலும் குறிப்பிட்ட வைரஸை எப்படி எதிர்த்து போராடுவது என்பதை தடுப்பூசி போடப்பட்ட உடல் மறக்காது என்று மருத்துவர் விளக்கமளித்துள்ள நிலையில் முகக்கவசம் அணிவது போன்ற அடிப்படை பாதுகாப்பு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது நல்லது என்று பரிந்துரைத்துள்ளனர். சளி, இருமல், தொண்டை வலி, மூச்சு திணறல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் முகக்கவசம் அணிந்து கொள்ள சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் கொரோனா பரவல் குறித்த அச்சம் தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார்.